உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி வாசிப்பு திட்டத்தின் 239ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் மட்டும் வாசிப்போம். தானியேலில் 3ஆம் அதிகாரமும் கூடவே அந்த இணை திருமுகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த கிரேக்க மேனுஸ்கிரிப்ட், அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த இணை திருமுகம் தானியேலினுடைய முதல் அதிகாரம் வாசிப்போம். கூடவே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 29லிருந்து 33 வசனங்கள் வாசிப்பான் வந்துட்டு. சரி, எரேமியாவில் எங்கே நம்ம போயிட்டுருக்கோம்? அந்த கடைசி 6வது பிரசங்கத்தில் ஒரு 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 பிளாஸ்ட் ஃபுல்லாக தண்டனை தீர்ப்புகள் தான், ஆரக்கிள்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தான். அரசர்கள் மேலே, இறைவாக்கினர்கள் மேலே, மக்கள் மேலே, தேசத்து மேலே. எரேமியாவை கைது செஞ்சு அவரை துன்புறுத்தினதுக்கப்புறம் வெளியே அவர் வைக்கிற அந்த பிரசங்கம் ஃபுல்லாமே தண்டனை தீர்ப்புகள். ஸோ இன்றைக்கி யூதாவினுடைய அரசன் மேலே ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் வழியாக தெரிவிக்கக்கூடிய அந்த தண்டனை தீர்ப்புகளை பற்றி இன்றைக்கி நம்ம வாசிப்போம். எரேமியா 22ஆம் அதிகாரத்தில். தானியேலில் நம்ம நேற்று 2 அதிகாரங்கள் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நேற்று நம்ம என்ன வாசித்தோம்? தானியேல் இறைவாக்கினர் அழகாக அவங்க கூட இருந்தவங்களும் தீட்டுப்படுத்திக்கலை. அந்த சாப்பாட்டுனால ஆண்டவர் அதற்காக அவர்களுக்கு அழகான ஒரு கைமாறு கொடுத்தார். ஆவியானவருடைய அருங்கொடைகளை கொடுத்தார். கனவுகளுக்கான விளக்கத்தை, கனவையும் கண்டுபிடிச்சி அதோட விளக்கத்தையும் கொடுத்தார் கடவுள். அழகான அந்த விஷயங்கள்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன வாசிக்க போகிறோம்? திரும்ப தானியேல் புத்தகம் ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கி இன்னொரு அதை விட இன்னொரு ஹைலைட்டான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். என்னது? இன்றைக்கி தானியேலிருந்து கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸை திருப்பி அவருடைய 3 நண்பர்கள், சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ, இந்த 3 பேரினுடைய வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற இந்த முக்கியமான இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானதான். 3 பேரையும் தூக்கி நெருப்பில் போடுவாங்க. ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களே, கடவுளுக்காக நான் பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கணும், அவர் கட்டளைகள் மீறக்கூடாதுன்றதுக்காக இந்த 3 பேரும் உயிரை கூட இழக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அன்பார்ந்தவர்களே. ஸோ நேபுகத்நேசர் பண்ணக்கூடிய, அந்த பாபிலோனுடைய அரசன் பண்ணக்கூடிய அந்த விளையாட்டில் இன்றைக்கி தானியேலுடைய 3 நண்பர்கள் அவங்களுடைய கமிட்மெண்ட், பாவம் செய்கிறதை விட புனித டொமினிக் சாவியை சொல்வதை போல் பாவம் செய்வதை விட சாவதே மேல் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருப்பாங்க. கூடவே அவங்கள நெருப்பில் தூக்கி போடும்போது அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய பாடல்கள், அதெல்லாம் தான் நம்ம அந்த கிரேக்க அந்த மொழியில் இருக்கக்கூடிய இணை திருமுகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கூடவே வாசிப்போம். அவர்கள் பாடின பாடல் அசாரியா, அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் சேர்ந்து பாடின பாடலும் ஜெபங்களும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த அசரியா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பொருள் யாவே இஸ் மை ஹெல்ப் அப்படின்றாங்க. அப்படின்னா யாவே இறைவன் தான் என்னுடைய துணை, யாவே கடவுள் என் துணை அப்படின்ற அந்த பொருள் தான் அசரியான்ற அந்த பேருக்கு. ஸோ அவர் அழகாக இந்த ஒரு ஜெபத்தை ஒரு நம்ம ரிப்பெண்ட் ஆகணும், நம்ம மனம் திரும்புகிறோம் அப்படின்னா இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அன்பர்களே. அதே போல் இன்றைக்கி இந்த இணை திருமுகத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய அந்த பாடலும் கூட, அவங்க பாடுற அந்த பாடலும் கூட ரொம்ப அழகான ஒரு ஜெபம். நம்ம அதை உண்மையிலே நம்மளுடைய ஜெபமாக மாற்றிக்கொள்ளலாம், நம்மளுடைய பாடலாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதை நம்ம விளக்க உரையில் பார்ப்போம். நம்மள இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தாலே நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இந்த 3 பேரையும் நெருப்பில் தூக்கிப்பட்டப்போ கூட பாடுறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம விளக்க உரையில் இன்னும் ஆழமாக பார்க்கலாம் அன்பர்களே. ஸோ அந்த பாடல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எல்லா வயல்வெளி எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாடுறாங்க. இது ஒரு டோடா சாம்ஸ் போல். அதாவது டோடா சாம்ஸ்னால் என்ன நமக்கு நன்றாக தெரியும். வருத்தத்துலேயும் துன்பத்துலேயும் ஆரம்பிக்கும் அந்த திருப்பாடல், ஆனால் அது முடியும் போது ஆண்டவர் மீதான நம்பிக்கையிலையும் நன்றியிலையும் அது முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய இந்த இணை திருமுகத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34 வசனங்களில், புதிய ஏற்பாட்டில் கூட இந்த நிகழ்வு எபிரேயர் புத்தகத்தில் நம்ம மேற்கோள் காட்டப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ விசுவாசத்தினால 3 பேர் அந்த தீயை கூட அணைத்தார்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை,
நம்ம மாதா பிரார்த்தனை ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் புனிதர்களுடைய பிரார்த்தனைலாம் ஜெபிக்கிறோம் இல்லையா, இந்த லிட்டனிக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் எங்கே பைபிள் இருக்குது? ஏன் இப்படி ஒரே இதை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கீங்க? எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லி ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரிந்து போன சகோதரர்கள் கேட்குறாங்க இல்லையா. அதுக்கான பதில் இன்றைக்கி இணை திருமுகத்தில் இருக்குது, தானியேல் இணை திருமுகம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவங்களுடைய அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இதெல்லாம் இருக்காது. அவங்க கிரேக்க அந்த மொழியில் இருக்கக்கூடிய இந்த இணை திருமுகத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பட் அதில் பாருங்கள், இந்த 3 பேர் அழகாக பாடுறாங்க. லிட்டனி தான் அது, ஒரு தொடர்ச்சியான ஒரு புகழ்ச்சி மாலை கடவுளுக்கு. சரி, அதை நம்ம விளக்குறையில் பார்க்கலான்னு வந்துருக்கலையே, அதை பற்றி இன்னும் ஆழமாக இன்று தினத்திற்கான வீடியோ வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 22. ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா அரசன் மாளிகைக்குச் செல், அங்கு இந்த செய்தியைச் சொல். தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் யூதா அரசனே, நீயும் உன் அலுவலரும் இந்த வாயில்கள் வழியாகச் செல்லும் உன் மக்களும் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள். பறிகொடுத்தோரை கொடியோரிடமிருந்து விடுவியுங்கள். அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதீர்கள். அவர்களுக்கு கொடுமை இழைக்காதீர்கள். மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதீர்கள். நீங்கள் உண்மையில் இவ்வாறு நடப்பீர்களாகில், தாவீதின் அரியணையில் அமரும் அரசர்கள் இந்த அரண்மனை வாயில்கள் வழியாகச் செல்வார்கள். தேர்களிலும் குதிரைகளிலும் ஏறிச் செல்வார்கள். அவர்களோடு அவர்கள் அலுவலரும் மக்களும் செல்வார்கள். ஆனால் நீங்கள் இந்த வாக்கிற்கு செவி கொடுக்காவிட்டால் இந்த அரண்மனை பாழ்பட்டு போகும் என என்மேல் ஆணையிட்டுச் சொல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். யூதா அரச மாளிகை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ எனக்கு கிளையாதை போலவும் லெபனோனின் கொடுமுடி போலவும் இருக்கின்றாய். ஆனால் நான் உன்னை பாழ்நிலமாகவும் குடியிருப்பாரற்ற நகராகவும் ஆக்குவேன். உன்னை அழிப்பதற்காக ஆள்களை ஏற்படுத்தியுள்ளேன். அவர்கள் தம் ஆயுதங்களால் உன்னிடமுள்ள சிறந்த கேதுரு மரங்களை வெட்டி தீயில் போடுவார்கள். இந்நகரை கடந்து செல்லும் பல பிற இனத்தார் இம்மாநகருக்கு ஆண்டவர் ஏன் இவ்வாறு செய்தார் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வர். அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை புறக்கணித்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு அவற்றுக்கு ஊழியம் செய்ததால்தான் இவ்வாறு நேர்ந்தது என்பர். இறந்தவனை குறித்து அழ வேண்டாம், அவனுக்காக புலம்ப வேண்டாம். சென்றுவிட்டவனுக்காக கதறி அழுங்கள். ஏனெனில் அவன் இனி திரும்பி வரப்போவதில்லை. தான் பிறந்த நாட்டை பார்க்கப் போவதில்லை. யூதா அரசனை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: தன் தந்தை யோசியாவுக்கு பதிலாக ஆட்சி செய்து வந்தான். அவன் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். இனி இங்கு திரும்பி வரமாட்டான்.
அவன் நாடு கடத்தப்பட்ட இடத்திலேயே சாவான். இந்த நாட்டை இனி ஒருபோதும் பாரான். நீதியின்றி தன் மாளிகையையும் நேர்மையின்றி தன் மாடி அறைகளையும் கட்டுகின்றவனுக்கு ஐயோ கேடு. அடுத்திருப்பாரை ஊதியமின்றி உழைக்கச் செய்கிறான், அவருக்கு கூலி கொடுப்பதில்லை. நான் பெரியதொரு மாளிகையையும் காற்றோட்டமான மாடி அறைகளையும் கட்டிக்கொள்வேன் என்கிறான். அதற்கு பலகணிகளை அமைத்துக் கொள்கின்றான். கேதுரு பலகைகளால் அதனை அணி செய்து அதற்கு செவ்வண்ணம் தீட்டுகின்றான். கேதுரு மரங்களின் சிறப்பில்தான் உன் அரச பெருமை அடங்கியிருக்கின்றதா? உன் தந்தை உண்டு குடித்து மகிழ்ந்தாலும் நீதி நேர்மையுடன் நடந்தானே, அவனை பொறுத்தவரையில் எல்லாம் நலமாயிருந்ததே. ஏழை எளியோரின் வழக்கில் அவன் நீதி வழங்கினான். எல்லாம் நலமாயிருந்தது, என்னை அறிதல் என்பது இதுதானே என்கிறார் ஆண்டவர். நீயோ நேர்மையின்றி வருவாய் சேர்ப்பதிலும் மாசற்ற இரத்தத்தை சிந்துவதிலும் ஒடுக்கி துன்புறுத்துவதிலும் தான் கண்ணும் கருத்துமாயிருக்கிறாய். ஆகவே யூதாவின் அரசனும் யோசியாவின் மகனுமாகிய யோயாக்கீமை குறித்து ஆண்டவர் கூறியது இதுவே: ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக யாரும் ஒப்பாரி வைக்க மாட்டார்கள். ஐயோ என் தலைவரே, மாண்புமிக்கவரே என்று அழமாட்டார்கள். ஒரு கழுதைக்குரிய அடக்கமே அவனுக்கு கிடைக்கும். அவனை இழுத்து எருசலேமின் வாயில்களுக்கு வெளியே எறிவர். லெபனோன் மேல் ஏறி கதறி அழு, பாசானில் அழுகை குரல் எழுப்பு, அபாரிமில் ஓலமிடு. ஏனெனில் உன் அன்பர்கள் அனைவரும் நொறுக்கப்பட்டார்கள். நீ நலமாயிருந்த காலத்தில் உன்னோடு பேசினேன், நீயோ நான் செவிசாய்க்க மாட்டேன் என்றாய். உன் இளமையிலிருந்து இதுவே உன் வழிமுறை. எனது குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. உன் மேய்ப்பர்களை காற்றே மேய்க்கும். உன் அன்பர்கள் நாடு கடத்தப்படுவர், அப்போது நீ வெட்கமுறுவாய். உன் தீச்செயல்களை குறித்து மானக்கேடு அடைவாய். லெபனோனில் குடிகொண்டுள்ள நீ, கேதுரு மரங்களுள் கூடுகட்டியிருக்கும் நீ, பேறுகால வேதனை போன்ற துன்பம் வரும்போது எவ்வாறு புலம்பி அழப்போகின்றாய்? ஆண்டவர் கூறுவது: என்மேல் ஆணை, யோயாக்கீமின் மகனும் யூதாவின் அரசனுமான கோனியாவே, நீ என் வலக்கை முத்திரம் மோதிரம் போல் இருந்தாலும் நான் உன்னை கழற்றி எறிந்து விடுவேன். உன் உயிரை பறிக்க தேடுவோரின் கையில், நீ அஞ்சுகின்றவர்களின் கையில், பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் கையில், கல்தேயரின் கையில் உன்னை ஒப்புவிப்பேன். உன்னையும் உன்னை பெற்றெடுத்த அன்னையையும் இன்னொரு நாட்டுக்கு தூக்கி எறிவேன். நீங்கள் பிறவாத அந்த நாட்டில் இறப்பீர்கள். எந்த நாட்டுக்கு திரும்பி வர அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நாட்டிற்கு திரும்பி வரவே மாட்டார்கள். கோனியா என்னும் இம்மனிதன் அவமதிப்புக்குள்ளான உடைந்த ஒரு பானையோ, யாரும் விரும்பாத ஒரு மண்கலமோ? அவனும் அவன் வழிமரபினரும் ஏன் தூக்கி எறியப்பட்டார்கள்? முன்பின் தெரியாத நாட்டுக்கு ஏன் துரத்தப்பட்டார்கள்? நாடே, 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 ஆண்டவரின் வாக்கை கேள். ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த ஆள் மகப்பேறற்றவன், தன் வாழ்நாளில் வெற்றி காணாதவன் என எழுது. ஏனெனில் அவன் வழிமரபினர் யாரும் வெற்றி அடைய மாட்டார்கள். யாரும் தாவீதின் அரியணையில் வீற்றிருந்து யூதாவின் மேல் ஆட்சி புரிய மாட்டார்கள். தானியேல் ஆகமம் அதிகாரம் 3. நெபுகத்நேசர் அரசன் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான பொற்சிலை ஒன்றை செய்வித்து அதை பாபிலோன் நாட்டிலிருந்த தூரா என்னும் சமவெளியில் நிறுத்தி வைத்தான். பின்பு நெபுகத்நேசர் அரசன் தான் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும்
நிதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மற்றெல்லா அலுவலரும் ஒன்றாய் கூடி வர வேண்டுமென்று ஆணையிட்டான். அவ்வாறே சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும் நிதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மாநிலங்களின் மற்றெல்லா அலுவலரும் நெபுகத்நேசர் அரசன் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு ஒன்றாய் கூடி வந்து சேர்ந்தனர். அவர்கள் நெபுகத்நேசர் நிறுவிய சிலை முன் வந்து நின்றனர். கட்டியக்காரன் ஒருவன் உரத்த குரலில், இதனால் மக்கள் அனைவருக்கும் எல்லா இனத்தவர்க்கும் மொழியினருக்கும் அறிவிக்கப்படுவது யாதெனில், எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்கத் தொடங்கிய அந்த நொடியில் நீங்கள் தாழ வீழ்ந்து நெபுகத்நேசர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழ வேண்டும். எவராகிலும் தாழ வீழ்ந்து பணிந்து தொழவில்லை எனில் அவர்கள் அந்நேரமே தீச்சூளையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று கூறி முரசறைந்தான். ஆகையால் எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்கத் தொடங்கியவுடன் எல்லா மக்களும் தாழ வீழ்ந்து நெபுகத்நேசர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழுதார்கள். அப்பொழுது கல்தேயர் சிலர் தாமே முன்வந்து யூதர்கள் மேல் குற்றம் சாட்டலாயினர். அவர்கள் நெபுகத்நேசர் அரசனிடம் சொன்னது, அரசரே, நீர் நீடோழி வாழ்க. அரசரே, எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்கும் எந்த மனிதனும் உடனே தாழ வீழ்ந்து பொற்சிலையை பணிய வேண்டும் என்று நீர் கட்டளை பிறப்பித்தீர் அல்லவா? எவராகிலும் தாழ வீழ்ந்து பணியாமல் போனால் அவர்கள் எரிகிற தீச்சூளையில் போடப்படுவார்கள் என்றும் நீர் ஆணை விடுத்தீர் அல்லவா? அரசரே, பாபிலோன் நாட்டின் புறப்பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபெத்நேகோ என்னும் யூதர்களை நீர் நியமித்தீர் அல்லவா? அந்த பேர் வழிகள் உமது கட்டளையை மதிக்கவில்லை, உம் தெய்வங்களை வணங்கவில்லை, நீர் நிறுவின பொற்சிலையை பணிந்து தொழவும் இல்லை. உடனே நெபுகத்நேசர் கடுஞ்சினமுற்று சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபெத்நேகோவையும் பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு அவர்களை பிடித்துக் கொண்டு வந்தனர். நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபெத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலைகளை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபெத்நேகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையின் என்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபெத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபெத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அவ்வாறே அந்த வீரர்கள் அவர்களை
மேற்போர்வையோடும் உள்ளாடையோடும் தலைப்பாகையோடும் மற்ற ஆடைகளோடும் சேர்த்து கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போட்டார்கள். அரசனது கட்டளை மிக கண்டிப்பானதாக இருந்ததாலும் தீச்சூளை செந்தணலாய் இருந்ததாலும் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை தீச்சூளையில் போடுவதற்கு தூக்கிச் சென்றவர்களையே அத்தீப்பிழம்பு சுட்டெரித்து கொண்டது. சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற தீச்சூளையினுள் வீழ்ந்தார்கள். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். உடனே நெபுகத்நேசர் எரிகிற தீச்சூளையின் வாயிலருகில் வந்து நின்று, உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ, வெளியே வாருங்கள் என்றான். அவ்வாறே சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் நெருப்பை விட்டு வெளியே வந்தனர். சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும் கூடி வந்து, அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லாமலும் அவர்களது தலைமுடி கருகாமலும் அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும் நெருப்பின் புகை நாற்றம் அவர்களிடம் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள். அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். ஆதலால் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும், எந்த நாட்டவனும், எந்த மொழியினனும் கண்டந்துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறெவரும் இல்லை என்றான். பிறகு அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர்க்கு பாபிலோனின் மாநிலங்களில் பெரும் பதவி அளித்து சிறப்பு செய்தான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் கடவுளை புகழ்ந்து பாடியவாறும் ஆண்டவரை போற்றியவாறும் தீப்பிழம்பின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக, புகழப்படுவீராக. உம் பெயர் என்றென்றும் மாண்புமிக்கது. எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதியுள்ளவர். உம் செயல்கள் யாவும் நேர்மையானவை. உம் வழிகள் செவ்வையானவை. உம் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை. எங்கள் மீதும் எங்கள் மூதாதையரின் திருநகரான எருசலேம் மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர். எங்கள் பாவங்களை முன்னிட்டே இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வரச் செய்துள்ளீர். உம்மை விட்டு விலகிச் சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம். உம் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை. எங்கள் நலனை முன்னிட்டு நீர் எங்களுக்கு கட்டளையிட்டவாறு நாங்கள் நடக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. நீர் எங்கள் மீது வருவித்தவை அனைத்தையும், எங்களுக்கு செய்த யாவற்றையும் உண்மையோடும் நீதியோடும் செய்திருக்கிறீர். நெறிகெட்ட எதிரிகளின் கையில், கடவுளை கைவிட்ட மிகுந்த வெறுப்புக்குரியோர் கையில் எங்களை ஒப்படைத்தீர். நேர்மையற்றவனும் அனைத்துலகிலும் மிக கொடியவனுமான மன்னனிடம் எங்களை கையளித்தீர். இப்பொழுது வாய் திறக்க எங்களால் இயலவில்லை. உம் ஊழியர்களும் உம்மை வழிபடுவோரும் ஆகிய நாங்கள் வெட்கத்துக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளானோம்.
உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரவேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம். உலகெங்கும் என்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளாலான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப் பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களுக்கு ஏற்ப எங்களை விடுவியும். உம் பெயரை மாட்சிப்படுத்தும். உம் ஊழியர்களுக்கு தீங்கு செய்வோர் அனைவரும் வெட்கத்திற்கு உள்ளாகட்டும். அவர்கள் தங்கள் வலிமை ஆட்சி அனைத்தையும் இழந்து இகழ்ச்சியுறட்டும். அவர்களது ஆற்றல் அழிந்து படட்டும். நீரே ஒரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் மண்ணுலகெங்கும் மாண்புமிக்கவர் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். மன்னனின் பணியாளர் அவர்களை சூளைக்குள் தூக்கி எறிந்த பின் சூடநீர், கீல், சணற்கூளம், சுள்ளிகள் ஆகியவற்றை சூளையில் போட்டு தீ வளர்த்த வண்ணம் இருந்தனர். இதனால் தீப்பிழம்பு சூளைக்கு மேல் 49 முழம் எழும்பிற்று. அது வெளியே பரவிச் சென்று சூளை அருகே நின்று கொண்டிருந்த கல்தையரை சுட்டெரித்தது. ஆனால் ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்து அசரியாவோடும் அவர் தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார். அனற் கொழுந்து சூளை நின்று வெளியேறச் செய்தார். மேலும் சூளையின் நடுவில் குளிர்காற்று வீசச் செய்தார். இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை, அவர்களுக்கு தீங்கிழைக்கவும் இல்லை, துன்பமோ துயரமோ தரவும் இல்லை. அப்பொழுது அம்மூவரும் தீச்சூளையில் ஒரே குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்தினர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேத்தற்குரியது, ஏத்தி போற்றற்குரியது. உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக, ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று. ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காற்று வகைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். திமிங்கிலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்து பறவைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஏனெனில் பாதாளத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார். சாவின் பிடியிலிருந்து நம்மை மீட்டார். கொழுந்துவிட்டெரியும் சூளையிலிருந்து நம்மை காப்பாற்றினார். நெருப்பிலிருந்து நம்மை காத்தருளினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவரை வழிபடுவோரே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலான கடவுளை நீங்கள் அனைவரும் வாழ்த்துங்கள். அவருக்கு புகழ் பாடுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலையில் இருக்கிறார். தமக்கு அஞ்சி நடப்போரின் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கிறார். இன்முகம் மனத்திற்கு மகிழ்ச்சி தரும். நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும். நலம் தரும் அறிவுரையை கவனமாக கேட்பவர் ஞானிகளோடு உறவு கொண்டிருப்பதை விரும்புவார். கண்டிக்கப்படுவதை புறக்கணிக்கிறவர் தமக்கே கேடு வருவித்துக் கொள்கிறார்.
அறிவுரையை கவனமாக கேட்பவர் உணர்வை அடைவார். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி. மேன்மை அடைய தாழ்மையே வழி. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சாத்ராக், மேசாக், அபேத்நாகோ இவங்களை போல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய துன்பங்களுக்கு மத்தியிலும் உம்மை புகழ்ந்து பாட, உம்மை மட்டும் துதிக்க, என்ன நடந்தாலும் எங்கள் உடல் கூட எரிந்தாலும் உம் நாமம் சொல்ல வேண்டும், உம் நாமம் பாட வேண்டும், உம்முடைய திரு உள்ளத்தை மட்டுமே நிறைவேற்றணும் அப்பா. அது எங்களால் ஒரு நாளில் ஒரு நைட்டில் இதெல்லாம் எங்களால் மாற்ற முடியாது ஆண்டவரே. உங்களுடைய ஆவி வேணும். அம்மா, இந்த பயணத்தில் எங்கள் கையை பிடிச்சிட்டு நடங்கம்மா. நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்கள் கையை பிடிச்சி தூக்கி விடுங்கம்மா. இந்த பயணத்தில் எங்களோடவே கூட நடங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வந்து இன்றைக்கி பாருங்கள், நம்ம தானியேல் புத்தகத்தில் முதல்ல நம்ம பார்த்துருவோம் அதனுடைய விளக்க உரையை. பாருங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரம் 15-18 வசனங்களில் உண்மையான வழிபாடு முறை இந்த தானியேலாலையும் அவருடைய நண்பர்களாலையும் செய்ய முடியல. ஏன்னா அங்கே எருசலேம் கோயிலில் இவங்க நாடு கடத்தப்பட்டிருக்காங்க, பாபிலோன் தேசத்தில் இருக்காங்க. ஆனால் இவர்களை பொய்யான வழிபாடில், சிலை வழிபாடில் நிர்பந்தித்த போது பாருங்களேன், இந்த மாதிரிலாம் யாரும் நிர்பந்திக்காதப்பயே அவங்க கூட அந்த இஸ்ரேல் மக்கள்லாம் இஸ்ரேலில் சிலை வழிபாடு செஞ்சாங்க. ஆனால் இங்கே வந்து நிர்பந்திக்கப்பட்ட போதும் இந்த 3 பேரும் முடியாதுன்னு நின்னாங்க. பலி செலுத்துறதுக்கு ஆடு மாடு இல்லை, காளைகள் இல்லை, ஆட்டுக்குட்டி இல்லை. புனித பவுல் கூறுவதை போல அவர்களுடைய பலியை, அவர்களுடைய உடலையே உண்மையான உயிருள்ள பலியாக கொடுக்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, பாருங்களேன், ஆண்டவருக்கும் அதை அவ்வளோ பிடிக்குது. இறங்கி வந்து உதவி செய்கிறாரு, வானதூதர் அனுப்புகிறாரு. அதுலேயும் குறிப்பாக 19வது வசனம் பாருங்கள், 7 மடங்கு அதை வந்து, இந்த 7ன்றது அந்த முழுமையை குறிக்குது. அந்த அளவுக்கு அதை வந்து ஹீட் ஆக்குறாங்க. 22ஆம் வசனம் சொல்லுது, அவங்கள தூக்கி போட்டவங்களாம் கூட வந்து சுட்டு எரிக்கிறாங்களாம். ஸோ திஸ் ஷோஸ் கிளியர்லி இது வந்து ஏதோ சும்மா இவங்க வந்து ஏதோ ஒரு தற்செயல்னால் தப்பிக்கலை. இந்த 3 பேரும் உள்ளே தூக்கி போடுறவங்களாம் கூட வெளியே இருக்கவங்களாம் சாராங்கன்னா உள்ளே போட்டவங்க என்ன நடந்திருக்கணும் யோசிச்சு பார்ப்போமே. சரி, உள்ளே தூக்கி போடுறாங்க, போட்டோன்னே என்ன நடக்குது? நம்ம உடனே இணை திருமுகம் போகணும். இணை திருமுகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம். சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ ஆகியோர் கடவுளை புகழ்ந்து பாடியவாறும் ஆண்டவரை போற்றியவாறும் தீப்பிழம்பின் நடுவே உலாவி கொண்டிருந்தனர். அன்பர்களே, நம்மளும் எல்லாருமே தீப்பிழம்புகளில் தான் உலாவிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோமா? ஆண்டவரை போற்றுகிறோமா? ஆர் வி ப்ரைசிங் ஹிம்? அதுதான் கேள்வி. எல்லாருமே நம்ம ஒரு தீப்பிழம்பில் தான் இருக்கிறோம் அன்பர்களே. அது வந்து பண பிரச்சனையாக இருக்கலாம், மன பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நோயாக இருக்கலாம், எதுவோ அன்பர்களே, உறவுகளை பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாடுறோமா? இவங்க பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். நீ என்ன வேணால் பண்ணு, ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் அவர் கட்டளையை கடைப்பிடிப்போம். அவங்க எது வரைக்கும் போகிறாங்க பாருங்கள். எங்கள் கடவுள் அவர் தான் உண்மை, அவரே எங்களை வந்து விடுவிக்கலைனாலும் நாங்கள் அவருக்கு உண்மையாக தான் இருப்போம். யாரால் இப்படி சொல்ல முடியாது அன்பர்களே? அவர் எங்களை வந்து விடுவித்தாலும் அவர் எங்களை விடுவிக்கலைனாலும் நாங்கள் அவரை தான் வழிபடுவோம். நம்ம அப்படி சொல்லுவோம், இல்லை ஆண்டவர் என்னை விடுவிச்சாதான் நம்மலாம் அவரை வந்து வழிபடுவோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் அவரை வழிபடுவோம். சரி, பாடுறாங்க, புகழ்ந்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 2வது சீக்ரெட், ஜெபிக்கிறாங்க. இணை திருமுகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். நண்பர்களே, நெருப்பில் எந்திரிச்சு நின்று உரத்த குரல்னால் அவ்வளவு ஃபெய்த்து, அவ்வளவு நம்பிக்கை, எதுவுமே அவங்கள அசைக்கலை. நண்பர்களே, நம்மளால் ஜெபிக்க முடியுமா? நம்மளால் ஆண்டவரை புகழ முடியுமா?
புனித பவுலை தூக்கி சிறையில் போடுறாங்க. சிறை அதிர்ற அளவுக்கு ஜெபிக்கிறாங்க, பாடுறாங்க, ஆண்டவரை புகழ்ந்து. நிலம் அதிர்கிறது, அவருடைய விலங்குகள் உடைக்கப்படுது, சிறையின் கதவுகள் திறக்கப்படுது. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரி நெருப்புக்குள்ளே நம்ம இருந்தாலும் சரி, சிறையில் இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியது எசேக்கியா மன்னனை போல, தாவீதை போல ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும், புகழ வேண்டும். ரொம்ப கஷ்டமாக இருக்கா, கையில் அந்த ஜெபமாலை எடுப்போம், அமைதியாக முட்டி போட முடியாது, அட்லீஸ்ட் உட்காருவோம். தியானிக்க முடியல, வாயிலையாவது அந்த அருளிந்த வரைய ஜெபங்களை ஜெபிப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாசிசம் பவர் உண்டு, பேயை ஓட்டக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் பாருங்கள், கெத்செமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறார், வானதூதர் இறங்கி வர்றார், அவரை தேற்றுகிறார். ஏன்னா ஆண்டவர் உடலில் இருக்கார். ஸோ அந்த ஜெபமாலை எடுத்து ஜெபிப்பான். வந்தர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆவி வாஞ்சியாக தான் இருக்குது, ஆனால் உடலோ மாமிசமோ பலவீனமாக இருக்குது. ஜெபிப்போம். உள்ளாகாதவாறு ஜெபியுங்கள். நெருப்பில் இருந்தாலும் ஜெபிக்கணும், சிறையில் இருந்தாலும் ஜெபிக்கணும். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் லெட்ஸ் ட்ரை. சும்மா அந்த ஜெபமாலை எடுத்து ஒரு 3 அருளிந்து வரை சொல்கிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்களேன். அந்த 3 இன்னொரு 3 சொல்கிறதுக்கான பலனை தரும். அந்த 6 இன்னொரு 4 சொல்கிறதுக்கு பலனை தரும். இந்த 10 மணி அடுத்த 10 மணி சொல்கிறதுக்கு ஒரு பலனை தரும். அன்பர்களே, ட்ரை பண்ணுவோம். நம்மளையே நம்ம ட்ரிக் பண்ணி ஏமாற்றி ஒரு 3 சொல்லுவோம், 3 அருளிந்து வரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஏமாற்றி தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி கஷ்டமான டைமில். அப்புறம் பாருங்கள், இணைய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறாங்க, புகழ்ந்து பாடுறாங்க, கடவுளை போற்றி பாடுகிறார்கள். என்ன நடக்குது? எப்படி அவங்க ஜெபிக்கிறாங்க பாருங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக, புகழப்படுவீராக, உன் பெயர் என்றென்றும் மாண்பு மிக்கது. அன்பர்களே, இப்படி சொல்ல முடியுமா? பிரச்சனைக்கு மத்தியில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க, புலம்புவோம். ஆனால் அவங்க பாருங்க, எங்களுடைய மூதாதையரின் கடவுளை நீர் வாழ்த்த பெறுவீராக, புகழப்படுவீராக, என்றென்றும் மாண்பு மிக்கவராக இருப்பதாக. எப்படி பாருங்கள் அன்பர்களே, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் அவங்க அழகாக ஒத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த ஆசாரியவனுடைய அந்த ஜெபத்தில் பாருங்கள், 28ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீங்கள் தீர்ப்பிடுறது கரெக்டு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். இவங்க 3 பேரும் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க அன்பர்களே. ஆனாலும் இஸ்ரேல் மக்களினுடைய பிரதிநிதியாக நாங்கள் செஞ்ச பாவம் கரெக்டு தான், நீங்கள் எங்களுக்கு இது கொடுக்குற தண்டனையும் கரெக்டு தான், இப்படிலாம் நாங்கள் துன்பப்படுறது கரெக்டு தான் சொல்லி அழகாக அக்செப்ட் பண்ணுறாங்க பாருங்கள். 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்துலலாம். ஸோ அல்டிமேட்டாக என்ன நடக்குது? 16லேருந்து 17 வசனங்களில் அவங்க எப்படி ஒத்துக்கிறாங்க? நொறுங்கிய உள்ளவும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக, அவ்வாறே எமது பலி இன்று திருமுன் அமைவதாக. அவங்களையே அவங்க பலியாக தராங்க அன்பர்களே. பலி கொடுக்க முடியல, ஆடு மாடு காளைகளெல்லாம் பலி கொடுக்க அங்கே இல்லை, அந்த வழிபாடு நடக்கலை இப்போது. அதனால் நாங்கள் எங்களையே தரோம். ஸோ பாருங்களேன், இது பவுல் சொல்வதை போல் உங்களுடைய உடலை உயிருள்ள பலியாக கடவுளுக்கு படையுங்கள். அதை செய்கிறாங்க அன்பர்களே. மறைசாட்சியாக சாகிறது ரெடியாக இருக்காங்க. 22ஆம் வசனம் பாருங்கள், அதை எப்படி முடிக்கிறாங்க பாருங்கள். நீரே ஒரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் மண்ணுலகெங்கும் மாண்பு மிக்கவர் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர், நீங்கள் தான் கடவுள், இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரே, டூ சம்திங் உங்களுடைய நாமத்தை முன்னிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் 26லேருந்து 27 வசனங்கள் பாருங்கள். இவ்வளோ அழகான ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாங்க. என்ன நடக்கும்? ஆண்டவரின் தூதர் சூளைக்குள் இறங்கி வந்தது, அசரியாவோடும் அவர் தம் தோழர்களோடும் சேர்ந்து கொண்டார். அன்பர்களே, அந்த சைடு தோபித்து ஜெபிச்சாங்க, சாரா ஜெபிச்சாங்க, ஆண்டவர் வானத்தூதரை இறங்கி வர வைத்தார். இப்படி நேர்மையாக நடந்து இப்படி உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவரின் தூதர் இறங்கி வந்தார் சூளைக்குள், அசரியாவோடும் அவருடைய தோழர்களோடும் அவர் சேர்ந்து கொண்டார். அந்த அனற்கொழுந்து சூளை நின்று வெளியேற செய்தார். நம்மளுடைய நெருப்பு எதெல்லாம் இருக்குது அன்பர்களே, நம்மளை எரிச்சிக்கிட்டு இருக்கு, துன்புறுத்திட்டு இருக்கு, அதை ஜெபிச்சோன்னா, ஆண்டவரை புகழ்ந்தோன்னா, நம்ம பாவத்தை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டோன்னா வானத்தூதர் உள்ளே இறங்குவார், கடவுள் உள்ளே இறங்குவார்.
மாதா உள்ளே இறங்குவாங்க, அந்த அனல் கொழுந்தை வெளியேற்றுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சூளையின் நடுவில் குளிர் காற்று வீச செய்தார். எங்கேயாச்சும் இது நடக்குமான்னு வந்தவர்களே, ஆண்டவரால் முடியும். இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவில்லை, அவர்களுக்கு தீங்கிழைக்கவும் இல்லை, துன்பமோ துயரமோ தரவும் இல்லை. அன்பந்தவர்களே, இதுதான் புனிதர்களுடைய சீக்ரெட். அவங்க கேன்சரில் இருக்கிறாங்க, நோயில் துடிக்கிறாங்க. புனித மேக்ஸிமிலியன் கொள்கையெல்லாம் சாப்பாடு இல்லாமல் 2 வாரம் கிடக்கிறாரு. ஆனால் வாயில் அருளும் இந்த மாதிரி ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. மாதாவை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க, கடவுளை புகழ்ந்து பாடுறாங்க. அந்த ஹிட்லர்னுடைய கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அந்த நெருப்புக்கு மத்தியில், சூளைக்கு மத்தியில் ஜெபிக்கிறார்கள். இதுதான் புனிதர்களுடைய சீக்ரெட். நம்ம இப்படி ஜெபிச்சோன்னா கெத்செமனி தோட்டத்தில் வானதூதர் இறங்கி வந்தது போல், இந்த சரியா அவருடைய தோழர்களுக்கு நடுவில் வானதூதர் இறங்கி வந்தது போல், நம்ம வீட்டில் நம்ம ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது வானதூதர் இறங்கி வருவார். அதனால தான் பாருங்கள், நம்ம ஜெபமாலை ஜெபிச்சு முடிச்சோன்னே ஒரு விதமான ஒரு மன அமைதி கிடைக்குது. ஏன்? அந்த குளிர் காற்றை வீச செய்கிறார். நம்ம புத்தியில் ஒரு இலுமினேஷன், ஒரு ஒளியை ஊற்றுறாரு. நான் இருக்கிறேன், பயப்படாத. அதனால தான் ஜெபமாலை ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் அமைதியாகுது. ஏன்? எப்படி அந்த தீ அனல் கொழுந்தை விரட்டி விட்டாரோ சூளையிலிருந்து, அதே போல் இந்த சாத்தானை விரட்டி விடுவார். அந்த அம்புகளை நம்ம புத்தியிலையும் மனசுலையும் குத்தாமல் பாதுகாப்பார் கடவுள். ஸோ நம்மளுடைய வெப்பன் ஜெபமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதும், பாடலும் ஜெபம். அதனால தான் இப்போ இந்த பவுல் சொல்லுவார், எப்பயும் பாடல் பாடுங்க, திருப்பாடல்களை பாடுங்க, கடவுளை புகழ்ந்து பாடுங்க அப்படின்வார். அதுக்கப்புறங்க இணைத்தீர்முகம் 1ஆம் அதிகாரம் 29லேருந்து 67 வசனம் வரைக்கும் அன்பர்களே, இது நம்மளுடைய ஜெபமாகவே மாற்றிக்கலாம். பாருங்கள், திருவிழிப்பாடு 5ஆம் அதிகாரம் 13, 7ஆம் அதிகாரம் 12 என்ன சொல்லுது? எல்லா படைப்புகளும் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுளை புகழ்ந்து பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பாடுறாங்க பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக நான் ஒரு சில டைம் இப்போ ரீசெண்டாலாம் திருப்பயணம் போகும்போது இந்த வயல்வெளியில் அந்த பச்சை பசேர்னு அமைதியாக இருக்கும், சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, காற்று மட்டும் அடிக்குமா. உண்மையிலேயே இந்த ஷவுட் டு த லார்ட் பாட்டெல்லாம் பாடணும், கத்தி பாடுவோம். ஸோ அப்போது என்ன பாடுறதுன்னு தெரில. இப்போ தான் ஒரு வசனம் கிடச்சிருக்கு பாருங்கள், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு ஜெபம் ஜெபிக்கலாம் இவங்கள மாதிரி. ஓ அசைகின்ற மரங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். வயல்வெளி மலர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். என்ன வேணால் சொல்லலாம். காற்றே, மெல்லிசான காற்றே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். ஸோ பாருங்கள், எதை வேணால் கூப்பிடலாம். என்னுடைய அம்மாவே, என்னுடைய அப்பா, என்னோடய தங்கச்சி, என்னுடைய கணவரே, என்னுடைய மனைவியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். என்ன வேணால் சொல்லலாம். பாருங்களேன், எத்தனை முறை? கிட்டத்தட்ட 32 முறைக்கு மேலே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அன்பர்களே. ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். அங்கே எசேக்கியாலையும் நம்ம வாசிக்கிறோம், எசேயா புத்தகத்துலேயும் வாசிக்கிறோம், திருவிழிப்பாடலையும் வாசிக்கிறோம், தூயவர் தூயவர் தூயவர். ஸோ யாராவது பிரிந்து போன சகோதரர்கள் நம்மகிட்ட நீங்கள் ரெப்படேட்டிவ் ப்ரேயர்ஸை ஏன் நீங்கள் திரும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இனி திரும்ப 1ஆம் அதிகாரம் 29லேருந்து 67 வசனம் காட்டணும். எசேயா தூயவர் தூயவர் தூயவரை காட்டணும். திருவிழிப்பாடு தூயவர் தூயவர் தூயவரை காட்டணும். ஆண்டவருக்கு ரிப்பீட் பண்ணுற ப்ரேயர்லாம் போர் அடிக்காது, மாதாவுக்கும் போர் அடிக்காது, நமக்கு தான் போர் அடிக்கும். ஸோ இது நமக்கு ஒரு அழகான பாருங்கள். அதே போல் ஒரு லிட்டனி பாருங்கள், லிட்டனி நம்ம ஜெபிக்கிறோம். மாதா கிட்ட திரும்ப எங்களுக்காக வேண்டிக்கணும், எங்களுக்காக வேண்டி. அவங்களுக்கு அது போர் அடிக்காது, நமக்கு தான் போர் அடிக்கும். அதனால தான் நம்ம மனுஷ மாமிச புத்தியில் நம்ம பார்க்குறோம். சரி, ஆண்டவரை புகழலாம், எப்படி புனிதர்களை புகழலாமா? யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது. ஆண்டவர் ஜெபிக்கிறாரு, தந்தையை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர் இயேசு, நீங்கள் எனக்கு கொடுத்த மாட்சியை நான் இவர்களுக்கு கொடுக்குறேன். 2 தெசலோனிக்கர் 2:14 சொல்கிறாரு புனித பவுல். இதுக்கு தான் நற்செய்தி மூலியமாக கடவுள் உங்களை கூப்பிட்ருக்காரு. எதுக்கு? ஆண்டவர் இயேசுனுடைய மாட்சியில் நீங்கள் பங்கு பெறணும், அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா. ஸோ ஆண்டவர் இயேசுடைய மாட்சியில் நாம்ளும் வாங்கணும். ஆண்டவர் இயேசு அந்த மாட்சி நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கார். அவர் ஒரு சுயநலவாதியோ இல்லை கசுமுனி கிடையாது. அவர் இந்த உலகத்தில் ரத்தத்தை சிந்தி அவர் உயிரை கொடுத்தது அவருடைய மாட்சியில் நம்மளும் பங்கு பெறணுங்கிறதுக்காக தான். ஸோ புனிதர்களே அவர் மாட்சி படுத்துக்கிறார்.
அவருடைய மாட்சியை புனிதர்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க அவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆண்டவர் தான் மாட்சிப்படுத்துவார் அவங்கள. அதுக்கப்புறம் பாருங்கள் அன்பர்களே, 25ஆம் வசனம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். 4 பேர் உழவுகிறதை நான் காண்கிறேன். நம்ம 3 பேர் தானே போட்டோம். அரசன் கேட்குறான், ஆமாம் அரசே, ஆனால் நான் 4 பேர் இருக்கிறத பார்க்குறேனே. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல தோன்றுகிறானே. அன்பர்களே, நல்ல ஞாபகம் இருக்கா? ஆபிரகாம் அங்கே எகிப்துக்கு போனப்போ பார்வோனுடைய கனவுல கடவுள் வந்து பேசுகிறாரு. இங்கே பாபிலோனில் நெபுகத்நேசரில் கடவுள் வந்து கனவுல பேசுகிறாரு. இங்கே நேர்லேயுமே மானிட மகனை அவர் பார்க்க செய்கிறாரு. அன்பர்களே, கடவுள் யார்கிட்ட வேணாலும் கனவு மூலியமாக எது வேணாலும் எப்படி வேணாலும் அவர் வெளிப்படுத்தலாம். ஸோ அதுக்காக நம்ம பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது. காட்சி பார்க்குறதுனால இல்லை, நம்ம வந்து கனவுகளை கடவுள் நம்மகிட்ட பேசுறதுலாம் ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற அவ்வளோதான். ஸோ அது எந்த வகையிலையும் நம்மளுடைய தூய்மையை அது வெளிப்படுத்துவதில்லை. தூயாவினவர் கனிகளை கொடுக்குறோமா, அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு அர்த்தம். கேரிசம்ஸ் டஸ் நாட் டிசைட் அவர் ஹோலினஸ். ஸோ இந்த மானிட மகன் யார்? இந்த 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல தோன்றுகிறான். திருச்சபையின் தந்தையர்கள் அன்பர்களே, குறிப்பாக புனித ஜெரோம் வந்து இது அழகாக கூறுகிறார். இந்த மானிட மகன்றது சன்ஸ் ஆஃப் காட் இல்லை சன் ஆஃப் காட் அப்படின்றத நம்ம தொடக்க நூல்லையும் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்தில் தெய்வ புதல்வர்கள் அப்படின்னு பார்த்தோம். யார் இந்த மானிடர்கள்? நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். அதை வந்து ஆக்சுவலாக இட் மே ரெப்ரசன்ட், இது வந்து வானதூதர்களையும் குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அரசர்களையும் குறிக்கலாம். ஸோ 2 அர்த்தம் இருக்குது. இங்கே வந்து இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்குறோம், கிரேக்க மொழிபெயர்ப்பு இணை திருமுகம் 1ஆம் அதிகாரம் நம்ம இன்றைக்கி வாசித்ததில் 26ஆம் வசனத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய வானதூதர் இறங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ புனித ஜெரோம் கூறுகிறார், இந்த வானதூதர் வரவிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். எப்படி பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு? ஏனெனில் பாதாளத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ பாதாளம் அப்படின்னா 65ஆம் வசனத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். தானியேல் இணை திருமுகம் 1ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில், ஏனெனில் பாதாளத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ புனித ஜெரோம் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஆண்டவர் இயேசு இறந்ததுக்கப்புறம் பாதாளத்துக்கு இறங்கி நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்லணும் இல்லையா, பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடும் வந்து உயிர்த்தெழுந்தார். ஸோ அந்த பாதாளத்தில் இறங்கும்போது ஆதாம் துவங்கி அதுக்கு முன்னாடி வரைக்கும் இறந்து போன எல்லா நீதிமான்களும் அங்கே இருக்காங்க பாதாளத்தில், அவங்களுடைய ஆன்மாக்கள். ஆண்டவர் போய் இறங்கி பாதாளத்தில் அவர்களை விடுவித்து கொண்டு அவர் உயிர் தெழும்போது கூட்டிக்கிட்டு விண்ணகத்துக்கு போகிறாரு, கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ எப்படி இங்கே இந்த வானதூதர் வந்து அந்த நீதிமான்களாகிய அந்த சாத்ராக் மேசாக்கு அபேத்நேகோவை வந்து காப்பாற்றி அந்த பாதாளத்திலிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வெளியே வராரோ, அதே போல் நீதிமான்களின் ஆன்மாக்களையும் ஆண்டவர் இயேசு பாதாளத்தில் இறங்கி கூட்டிகிட்டு வராராம். ஸோ இந்த தெய்வ மகன் போல தோன்றக்கூடிய இந்த வானதூதர் வரவிருக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு முன்னடையாளம் அப்படின்னு சொல்லி புனித ஜெரோம் கூறுகிறார். கிபி 300 வாழ்ந்த திருச்சபையின் தந்தை. சரி, 27ஆம் வசனம் பாருங்கள் அன்பர்களே, எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் பாருங்கள். இது ஏதோ சும்மா எதாச்சும் அவங்க தப்பிக்கல, ஏற்கனவே தூக்கி போட்டவங்களாம் கூட செத்துட்டாங்க. ஆனால் உள்ளே இருந்தால் இவங்களுக்கு எதுவும் ஆகலை. எந்த அளவுக்குன்னா அவங்க முடிக்கருகலை, நெருப்பின் புகை நாற்றம் கூட அவர்கள் மேல் வீசாமல் இருப்பதை கண்டார்கள். ஹைலைட் பார்த்தீங்களா அன்பர்களே, கடவுள் சேவ் பண்ணுறாரு அப்படின்னா கடவுளுடைய செயல் இப்படி தான் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்க, உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக்கு மேசாக்கு அபேத்நேகோ வெளியே வாங்க அப்படின்றாரு. அன்பர்களே, 15ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? இதே நெபுகத்நேசர், உங்களை என் கையிலிருந்து தப்பு வைக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்டவர், வாழும் உன்னத கடவுளின் ஊழியர்களே என்றார். பாருங்கள் அன்பர்களே, 3 பேருடைய சாட்சியம், 3 பேருடைய விட்னஸ், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க விசுவாசத்துக்கு நின்னது இந்த பிற இனத்தினருடைய இந்த அரசரை மனமாற்றியது. உங்களை விடுவிக்கிறதுக்கு யாராவது ஒரு கடவுள் இருக்கார், கடவுளை யாருனே தெரியாது. அவர் இப்போ சொல்கிறார் உன்னத கடவுளின் ஊழியர்கள்.
அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் எப்படி எப்படி ஆண்டவரை புகழ்கிறார் பாருங்கள், இஸ்ரேலின் கடவுளை, நம்ம ஆண்டவரை. 28ஆம் வசனம், சாத்ராக், மேசாகு, அபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. அவர் மேல் நம்பிக்கையை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டு கொண்டார். அன்பர்களே, உடலை கையளித்த நம்ம ஆண்டவருக்கு நம்மளோட உடலை கொடுக்குறோமா? நம்ம உடலின் ஆசைகளை கொடுக்குறோமா? உடல்னால் இதே போல் நெருப்பில் போய் போடணும் இல்லை, அந்த உடலினுடைய ஆசைகளை நம்ம விட்டு கொடுக்குறோமா? அதான் கேள்வி நண்பர்களே. சரி, இப்போ நம்ம எரேமியாவுக்கு போவோம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்கள். கேதுரு மரங்களின் சிறப்பில்தான் உன் அரசு பெருமை அடங்கியிருக்கின்றதா? நண்பர்களே, நம்ம எதில் நம்மளுடைய வாழ்க்கையின் பெருமையை வச்சுருக்கோம்? எவ்வளோ நகை வச்சுருக்கோம், எவ்வளோ அழகாக இருக்கிறோம், எவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருக்கிறோம், எவ்வளோ படிச்சிருக்கிறோம். இதில் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு. லைஃப் டஸ் நாட் கன்சிஸ்ட் இன் த abundance ஆஃப் பொசஷன். ஒருத்தருக்கு மிகுதியான செல்வம் இருப்பதால் அவர்களுக்கு வாழ்வு வந்து விடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதை இங்கே நம்ம பார்க்குறோம். கேது மரத்தினுடைய சிறப்பில் உன்னுடைய அரசு இருக்குது. உன் தந்தை உண்டு குடித்து மகிழ்ந்தாலும் நீதி நேர்மையுடன் அவர் நடந்து கொண்டானே. அவனை பொறுத்தவரையில் எல்லாம் நலமாக இருந்தது. ஏழை எளியோரில் வாழ்வில் அவன் நீதி, அவங்களுடைய வழக்கில் அவன் நீதி வழங்கினானே. எல்லாம் நலமாக இருந்தது. என்னை அறிதல் என்பது இதுதானே என்கிறார் ஆண்டவர். அனுமதியில் அப்போ பாருங்களேன், கடவுளில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் புனித யோவான் சொல்கிறார், நீங்கள் இருட்டில் நடந்துக்கிட்டு எனக்கு கடவுளை தெரியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொய்யர்கள். உங்ககிட்ட அன்பு இல்லாமல் எனக்கு கடவுளை தெரியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பொய்யர்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ நீதி நேர்மையோடு நடந்துக்காமல் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இரக்கம் காட்டாமல் இருந்தீன்னா நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீ என்னை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா என்னை அறிந்து கொள்வது என்றால் நீதி நேர்மையோடு நடக்க வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள். அதுக்கப்புறம் 21ஆம் வசனம் பாருங்கள். நீ நலமாய் இருந்த காலத்தில் உன்னோடு பேசினேன், நீயோ நான் செவி சாய்க்க மாட்டேன் என்றாய். இதுதான் பிரச்சனை நண்பர்களே. அதனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. ஏன் இந்த நெருப்பு, இந்த சூளைகள், ஏன் இந்த சிறைகள், கஷ்டங்கள்? ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர் பேசினா கேட்க மாட்டோம். நம்ம பிஸியாக நம்ம நல்லா இருக்கிறோம்ல, அதில் பிஸியாகிடுவோம். அப்போது நமக்கு பைபிள் என்ன சொல்லித்தருது? நம்மளுடைய செழுமையிலும் சரி வளமையிலும் சரி ஆண்டவரின் நினைவுக்கு வந்து அதை ஆண்டவருக்கு அங்கீகரித்து அவருக்கே எல்லா கிரெடிட்டையும் கொடுத்து அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு தாழ்ச்சியாக வச்சுக்கிட்டோன்னா மனசு போதும், அடி வாங்க மாட்டோம். அடி வாங்கக்கூடாது அப்படின்னா தாழ்ச்சியாக வச்சுக்கணும். நலமாக இருக்கக்கூடிய காலத்தில் செழுமையிலும் வளமையிலும் தாழ்ச்சியோடு இருந்தோன்னா எந்த பிரச்சனையும் வராது என்பதில் ஐ கேன் கேரண்டி. ஆனால் அப்படி இருக்கிறது தான் கஷ்டம். அதனால் மாதவை பிடிச்சிக்கணும், வேறு வழியே இல்லை. 28ஆம் வசனம் பாருங்கள். கோனியா அப்படின்ற அந்த அரசன், கோனியா தான் யோயாக்கினை தான் கோனியான், அவருக்கு இன்னொரு பேர் தான் கோனியா. ஸோ அவர் பாருங்கள் 30ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏனெனில் அவன் வழி மரபினர் யாரும் வெற்றி அடைய மாட்டார்கள், யாரும் தாவீதின் அரியணையில் வீற்றிருந்து யூதாவின் மேல் ஆட்சி புரிய மாட்டார்கள். நம்ம இது ஆக்சுவலாக வரலாற்றின்படி கரெக்டு தான். ஏன் தெரியுமா? யோயாக்கினுடைய பையன் வந்து அரியணையில் உட்காரல. இவர் நாடு கடத்தப்பட்ட போது யோயாக்கிமை தூக்கிட்டு போயிடுறாரு நெபுகத்நேசர். அவருக்கு பதிலாக அவருடைய அங்கிள், அவருடைய மாமா யோசியாவினுடைய இன்னொரு பையனை ஜெதேக்கியா, மட்டனியாவுக்கு ஜெதேக்கியான்ற பேரை வச்சு நெபுகத்நேசர் அவருக்கு ஒரு கைப்பாகையை அங்கே வச்சுட்டு போயிடுறார். ஸோ யோயாக்கினுடைய பையன் அரியணையில் அமரல. ஆனால் மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 11-16 வசனங்கள் வாசிச்சோம்னா நமக்கு தெரியும், அந்த யோயாக்கினுடைய வழிமரபில் தான் புனித சூசி தந்தை வராரு. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி தான் தேவ மாதாவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிமரபில் தான் ஆண்டவர் இயேசு வராரு. ஸோ யோயாக்கினுடைய வழிமரபில் வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவை ஏன் உட்கார வைக்கிறாரு அப்படின்னா, அது தாவீதுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கைக்கு விசுவாசமாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால் ஆண்டவரினுடைய வழிமரபில் இந்த யோயாக்கினுடைய இந்த மேஜர் லைன், இதில் இந்த பிளட் லைனில், இந்த இரத்த வழிமரபில் வந்து ஆண்டவர் இயேசு வரார். பட் வரலாற்றின்படி இங்கே எரேமியா வழியாக ஆண்டவர் உரைத்தபடி யோயாக்கினுக்கு பிறக்கக்கூடிய எந்த மகனும் அரியணையில் அமரல.
கடைசியாக அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் வர்றார். அதுவும் தாவீதுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை நிமித்தம். சரி, நீதிமொழிகள் பாருங்கள். இன்றைக்கி 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அதுக்கப்புறம் திரும்பவும் 33ஆம் வசனத்தில் எல்லாருமே திரும்பவும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதை பற்றி தான் திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு. தமக்கு அஞ்சு நடப்போரின் மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். அப்போ நம்ம மன்றாட்டை ஆண்டவர் கேட்கணுமா? ஒரே வழி, ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கணும். கடவுள் என்னை தண்டிச்சிருவார். ஸ்டார்டிங்கில் அந்த பயம் இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அவரை புண்படுத்தக்கூடாதுன்ற அந்த ஒரு புரிதலுக்குள் நம்ம போகலாம். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம தானியேல் இறைவாக்கினர்களை பற்றி நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அவருடைய நூலில், அவருடைய புத்தகத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.